ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். நதி
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை கூறி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களிலே நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருந்து நம்மை தாங்கி வழிநடத்துவதாக. இந்த வேளையிலேயும் இந்த புதிய வருடத்திலே நம்முடைய ஊழியங்களை நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தினால் தாங்கும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஏராளமான தேவைகள் உண்டு. இன்னும் ஊழியர்கள் அதிக பேர் நியமிக்கப்பட வேண்டும். அத்தனையாய் தேவை நிறைந்த ஒரு தேசத்திலே நாம் இருக்கிறோம். ஜெபியுங்கள். தேவன் ஊழியர்களை எழுப்பி தரவும், பயிற்சி பெறுகிற ஊழியர்கள் ஏற்ற வேளையிலே நியமிக்கப்படவும், அவர்களை தாங்கக்கூடிய மக்கள் எழும்பவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றால் நீங்கள் இந்த ஊழியத்திலே எங்களுக்கான உதவிகளை செய்ய தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். மிதிவண்டிகள் 6 மிதிவண்டிகள் தேவைப்படுகிறது, 2 மோட்டார் சைக்கிள் தேவைப்படுகிறது. ஜெபியுங்கள். கர்த்தர் நடத்துவார் என்றால் நீங்கள் உதவி செய்யலாம். ஆலயம் கட்டுவதற்கு ஆண்டவர் உங்களை பாரப்படுத்துவார் என்றால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய மாதாந்திர இதழ் எழுந்து கட்டுவோம் வாரீர் என்று சொல்லக்கூடிய இந்த பத்திரிகை உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களுக்கு எழுதுங்கள். இலவசமாக உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி செபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மேன்மைகள், மகத்துவங்கள், சிலாக்கியங்களுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டை கட்டளையிட்டிருக்கிற எங்களை அன்பின் ஆண்டவர், உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை வழிநடத்த சித்தமுடையவராக இருக்கிறீர். உம்முடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நாங்கள் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுடைய சுய சித்தம் சிலுவையிலே அறையப்பட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். என்னோடும் எங்களோடு பேசும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக உபாகமம் 31ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். உபாகமம் 31ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். இந்த வசனங்களை நாம் சற்று ஆழமாக வாசித்து தியானிப்போம் என்றால் ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை, 3 முறை வருகிறதை நாம் பார்க்க முடியும். 3வது வசனம், உபாகமம் 31:3, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3வது வசனம் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற அருமையான மகனே, மகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன? நான் வெற்றியின் ஆண்டவர், கடந்த கால ஆண்டவர், வரலாற்றின் ஆண்டவர், வரலாற்றின் ஆண்டவராக, வரலாற்றை படைத்தவராக, வரலாற்றிலே என் பிள்ளைகளுக்காக நான் வல்லமையாய் செயல்பட்டவராக நான் இருந்தவன் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது யாருக்கு சொல்லப்பட்ட வசனம்? பணியிலிருந்து ஒரு தலைவன் என்ன செய்கிறான்? அந்த பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். புதிய ஒரு ஊழியன் அந்த பணிக்காக வருகிறார். உங்களுக்கு தெரியும், மோசே ஆண்டவருடைய பிள்ளைகளை வழிநடத்துகின்ற ஒரு தலைவராக வழிநடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது 120 வயதாகிறது. தேவன் அவரை என்ன செய்கிறார்? இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். அப்படிப்பட்ட வேளையிலே அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்கு யோசுவாவை காண்பிக்கிறார் ஆண்டவர். யோசுவாவை மோசே அழைத்து ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தி யோசுவாவுக்கு கொடுக்கிற ஆலோசனை, நான் கடந்த காலத்தின் தேவன். கடந்த காலம் என்பது வெற்றி. அதைத்தான் இந்த 3வது வசனம் சொல்லுகிறது. நான் உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ தேசத்தை சுதந்தரிப்பார். இந்த பயணம் எங்கே ஆரம்பிக்கிறது? நான் பார்ப்போம் என்றால் உபாகமம் 1ஆம் அதிகாரம் அங்கே 30வது வசனத்திலே இந்த பயணம் ஆரம்பிக்கின்றது. என்ன பயணம்? யுத்த பயணம் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெற்றியாய் நடத்திய ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே யோசுவாவுக்கு சொல்லுகிறார். வெற்றியாய் நடத்தினவர். வரலாற்றை புரட்டி பாருங்கள். 430 ஆண்டுகள் அடிமைத்தன வாழ்வு. வெற்றியாய் அங்கிருந்து வெளியேற செய்தார் தேவன்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை ஆண்டு பழக்க வழக்கங்கள், பழக்க தோஷங்கள் உன்னை அடிமைப்படுத்தி இருக்கலாம், உன்னை ஆட்கொண்டு இருக்கலாம், உன்னை அகல முடியாமல் வேதனையை உன் தலையிலே சுமத்தினதாக இருக்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேவன் உனக்காக செயல்படுகிறார், உனக்காக செயல்படுகிறார். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வல்லமையாய் விடுவித்த ஆண்டவர், ஒன்றுமில்லாத ஒரு அடிமைகளாக இருந்தவர்களை எல்லாம் உடையவர்களாக அந்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் கரத்திலே இப்பொழுது எல்லாம் இருந்தது, வெள்ளி பொன் எல்லாம் இருந்தது. வேதம் சொல்கிறது அவர்கள் எகிப்தியரை கொள்ளையடித்தார்கள் என்று சொல்லி, அந்த அளவிற்கு ஒரு கொள்ளையடித்து பொருளை எடுத்துக்கொள்வது போல ஜனங்கள் தங்களிடத்திலே உள்ளவற்றையெல்லாம் கொடுத்து அவர்களை அனுப்புகிறார்கள். வெற்றியாய் நடக்க பண்ணுகிற ஆண்டவர். 2025ஆம் ஆண்டை கடந்து விட்டோம், 26வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே உன்னுடைய காரியங்களை ஆண்டவர் ஜெயமாக்கி கொடுத்தார் அல்லவா, வெற்றியாய் நடத்தினார் அல்லவா. உன்னுடைய பலத்தினாலே, உன்னுடைய சாதுரியத்தினாலே ஏதாவது நடைபெற்றிருக்கும் என்று எண்ணுகிறாயோ? இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேவன் உன்னை வெற்றியாய் நடத்துகிறவர், உன் தேவன் உன்னை வெற்றியாய் நடத்துகிறவர். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே தாவீதை வெற்றியாய் என்ன செய்கிறார், வெற்றி சிறக்க பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்கின்ற காரியம் அதுதான். அங்கே கோலியாத் மேலே ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். முழு பெலிஸ்தியர்களையும் அதமாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆம், வெற்றியின் தேவன். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது ஸ்தோத்திர பாடல் யாத்திராகமம் 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்தோத்திர பாடலை நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய வெற்றியின் மாட்சியை அங்கே விளக்குகிறதை பார்க்க முடிகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருடம் எப்படி இருக்கும்? வெற்றி சிறந்த ஆண்டவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார். வெற்றியாளர் உன்னோடு கூட இருக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது தாவீதுக்கு அவனை எதிர்த்து வந்த எதிரிகளிடத்தில் வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உன் தேவன் வெற்றியை கொடுக்கிறவர், வெற்றியை கொடுத்து உன்னை வழிநடத்தினவர். இத்தனை ஆண்டுகளாக உன்னுடைய பலவீனத்திற்கு தக்கவாறு உன்னை ஆண்டவர் பலவீனப்படுத்தாமல், தண்டிக்காமல் உன்னை வெற்றியுள்ள ஒரு வாழ்வுக்கு நேராக கொண்டு வருகிறாரே. விழுந்தாலும் எழுந்திருக்கத்தக்கதான கிருபையை கொடுத்து உன்னை பலப்படுத்தி வருகிறாரே. வெற்றியாய் நடத்தியவர் இந்த 2026ஆம் ஆண்டிலேயும் உன்னை வெற்றியாய் நடத்துவார். உன் பாதைகளிலெல்லாம், அன்று அவர்கள் கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் ஏராளமான பிரச்சனைகள் இருந்தன. ஆனால் உபாகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருந்து செயல்பட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை என்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். பட்சிக்கிற அக்கினியாய் உன்னோடு இருக்கிறவர். பிரியமான தேவ பிள்ளையே, பயப்படாதே. உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதங்களை நிறைவேற்றுவதற்கு நீ பயப்படாதே. அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். உனக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆலோசனைகளையும் மதமாக்கி போட, அவைகளை எல்லாம் சுட்டரித்து போட அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உன்னோடு இருக்கிறவர் வெற்றி சிறந்த ஆண்டவர், வெற்றியை கொடுத்த ஆண்டவர், வெற்றிக்குரியவர் உன்னோடே வருகிறார். தொடர்ந்து நீ நடைபோடு, பின்வாங்கி விடாதே, சோர்ந்து போகாதே, தடுமாறி விடாதே. 2வதாக நாம் பார்க்கின்ற பொழுது 6வது வசனம், 31ஆம் அதிகாரம் உபாகமம் 6வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். இங்கே 3வது வசனத்திலே கடந்த காலங்களின் ஆண்டவர் வெற்றியாளராக செயல்பட்டவர்.
இன்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டவர் உன்னோடு கூட வருகிறார், உன்னோடு வருகிறார். ஆம், 6வது வசனத்திலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். உன்னோடு வருகிறார். நிகழ்காலத்தின் ஆண்டவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கும்படியாகவே வந்தவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே நீ கலங்காதே. உன்னுடைய பாதை, இந்த 2026ஆம் ஆண்டின் பாதை எப்படி இருக்கும் என்று சொல்லி நீ மன வேதனைப்படாதே, அலசடிப்படாதே. அவர் உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னோடு கூட வருகிறார். உன்னுடைய பாதையிலே பலவிதமான பிரச்சனைகள் எழும்பலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்கள், 114ஆம் சங்கீதம் 2 மற்றும் 3வது வசனத்தை பாருங்கள். யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமாயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பியது. கடல், ஆறு, கோட்டைகள் எல்லாமே ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகி விடுகின்றன. உன் பாதையிலே ஒருவேளை நீ கடலை குறித்து யோசிக்கிறாயோ, அந்த கடல் கண்டு விலகிற்று. ஆம், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த பொழுது அந்த கடல் 2ஆக பிளந்தது, விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பியது. யோர்தான் ஆற்றிலே அங்கே ஆசாரியர்கள் கால் பதித்தவுடனே அந்த தண்ணீரானது பிரவாகித்து என்ன செய்தது? பின்னிட்டு திரும்பியது. எரிகோ கோட்டை துதியினாலே விழுந்தது. தேவ பிள்ளையே, உன்னோடு வருகிறவர் சர்வ வல்லமையுடையவர். அவர் மலைகளை மிதித்து குன்றுகளை சின்னாபின்னமாக்கக்கூடிய மேலான பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்கிற வல்லமையுடைய தேவனாக உன்னோடு வருகிறார். ஆகையினாலே ஆறை கண்டு பயப்படாதே, கடலை கண்டு பயப்படாதே, கடலின் அலைகளை கண்டு பயப்படாதே, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி வார்த்தையினாலே எல்லாவற்றையும் அடக்குகிற ஆண்டவர் உன்னோடு வருகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அலைகள் எழும்பின, அலைகள் திரள் திரளாய் எழும்பின. ஆனால் அலைகளின் சத்தத்தை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். என் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுதுதான், நீ தண்ணீர்களை கடக்கின்ற பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கின்ற பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ கடலை கடக்கின்ற பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன். அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ கடந்து செல்கின்ற பாதையிலே அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ அக்கினியில் நடக்கின்ற பொழுது வேகாதிருப்பாய். ஏன்? நான் உன்னோடு இருக்கிறேன். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, சில காரியங்கள் உனக்கு வேதனையாக அக்கினியாக இருக்கிறதா? சூளை 7 மடங்காக சூடாக்கப்படுகிற நிலைமைக்குள்ளாக இருக்கிறதா? என்னுடைய பாடுகள் நீங்கும், கவலைகள் நீங்கும் என்று சொல்லி நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் அகோரமாய் வருகிறது என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றுவதில்லை. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றுவதில்லை. ஏன்? அவர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கிறார். வாழ்க்கையின் புயலா? உன் வாழ்க்கை பயணம் புயலடித்து உன்னை தாழ்த்தி விடுவது போல காணப்படுகிறதா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அன்று படகிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் சீடர்கள். அலை மோதிக்கொண்டிருக்கிறது, வேதனை. ஆண்டவர் பின்னணியத்திலே என்ன செய்கிறார்? தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? கத்துகிறார்கள் சீடர்கள். ஆண்டவர், ஏன் நீங்கள் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி கடலையும் காற்றையும் அதட்டினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடலையும் காற்றையும் சீற்றத்தையும் அடக்குகிற ஆண்டவர் உன்னோடு வருகிறார். அவர் படுத்திருந்த இடம் எந்த இடம் தெரியுமா? பின்னணியத்திலே படுத்திருந்தார். பின்னணியம் என்று சொல்லுகின்ற பொழுது அலைகள் வேகமாக எழும்புகின்றதான வேளையிலே முதலாவது கப்பலை அல்லது படகை தாக்குகிற பகுதி அந்த பின்பகுதி, அந்த பின்னணியம். அலைகள் வந்தாலும் என் பிள்ளைகள் ஆழ்ந்து போகக்கூடாது என்பதற்காக அணை கட்டுகிறவராக அந்த இடத்திலே என் ஆண்டவர் இருக்கிறார். எந்த இடத்திலே உனக்கு எதிராக போராட்டம் நடக்கிறதோ, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சிதறடிக்கப்படுவதைப் போல நீ உணர்கிறாயோ, அந்த இடத்திலே உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அவரை தாண்டி யாதொன்று வர முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, 93ஆம் சங்கீதத்திலே 3ஆம் 4ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும்
சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுடையவர். உன்னதத்திலே வல்லமையுடையவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் வல்லமையுடையவர். உன்னை வழிநடத்தும் சக்தியை உடையவர். உன் வழியிலே நீ தாண்டி செல்கின்ற பலனை சத்துவத்தை கொடுக்கிறவர். அதைத்தான் 18வது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். 29 மற்றும் 32வது வசனத்தை பார்ப்போம் என்றால், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன், ஒரு மதிலையும் தாண்டுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன், மதிலையும் தாண்டுவேன் என்று அவன் சொல்லவில்லை. என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஒன்றுமில்லாதவன், நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன். ஆனால் என் தேவனாலே நான் என்ன செய்கிறேன்? ஒரு மதிலை தாண்டுவேன். 32வது வசனத்தில், என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. என்னை பலத்தினால் இடைகட்டுகிறவர். என் பலன் ஒன்றுமில்லை. என் ஆண்டவர் என்னை பலத்தினால் இடைகட்டி என்னை என்ன செய்கிறார்? அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறார். என் வழியை செவ்வைப்படுத்துகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இடைகட்டும் ஒரு ஆண்டவர். 40ஆம் சங்கீதத்திலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். உறுதிப்படுத்துகின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். உறுதிப்படுத்தும் தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வது வசனத்தை பாருங்கள். பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். He strengthens me. நான் அடுத்து எடுத்து வைக்க வேண்டிய அடி எடுத்து வைப்பதற்கான என் காலடிகளை அவர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் உன்னோடு வருகிறார். இந்த 26ஆம் ஆண்டிலே உன் தேவன் உன்னோடு வருகிறார். உன்னோடு வருகிறார். உன்னை பலப்படுத்துகிறவர். உன்னுடைய வழிகளை குறித்து கவனமுடைய ஆண்டவர். வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர். கோணலானதை செவ்வையாக்குகிற கர்த்தர் உன்னோடு வருகிறார். கரடு முரடு முள்ளும் புல்லுமாக இருக்கக்கூடிய பாதைகளிலே உன் கால்கள் பலவீனப்பட்டு விடாதபடி உன் அடிகளை உறுதிப்படுத்துகிறவர். கடந்த நாளிலே வெற்றியாய் நடத்தினவர் இன்று வெற்றி முகத்தோடு உன்னோடு வருகிறார். நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏசாயா 45:2 கோணலானது செவ்வையாக்கப்படும் என்று சொல்லுகிறது. உன்னுடைய பாதை உனக்கு கரடு முரடாக கோணலாக தெரிகிறதோ, உன் ஆண்டவர் செவ்வைப்படுத்துகிறார். உன் ஆண்டவர் செவ்வைப்படுத்துகிறார். 3வதாக நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். உன்னோடே இருந்து உனக்கு வெற்றியை கொடுத்தவர், என்று உன்னோடு வருகிறவர் நாளையும் உன்னை பாதுகாத்து பராமரிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நாளைய தினத்தை குறித்து கவலையுடையவராக இருக்கிறார். நீ நாளையை குறித்து கவலைப்படாதே. உன்னுடைய நாளை குறித்து அவர் கவலையுடையவராக இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு முன்பாக போகிறவர் உன்னுடைய பாதுகாவலர். உனக்கு முன்பாக போகிறவர் உன்னுடைய பாதுகாவலர். பெரிய விஐபிஸ் எல்லாம் செல்கின்ற பொழுது அந்த எஸ்கார்ட் பாதுகாவலர்கள் முன்பாக செல்வார்கள். துப்பாக்கி ஏந்தினவர்களாக, தங்களுடைய கரங்களிலே பாதுகாப்பு சாதனங்களை உடையவர்களாக செல்லுவார்கள். என் ஆண்டவர் உனக்கு முன்பாக போகிறார். என் ஆண்டவர் உனக்கு முன்பாக போகிறார். தம்முடைய தூதர்களை அல்ல, தம்முடைய சேனைகளை அல்ல, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். பிரியமான கர்த்தர், எவ்வளோ ஆசீர்வாதம்! என் ஆண்டவரே எனக்கு முன்னால் போகிறாரு. அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் 1000 சேனைகள் என்னை காப்பதற்காக அவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஆனால் உன் பேரிலே என் பேரிலே எவ்வளவு கரிசனை உள்ள தேவன் பார். அவர் உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்பதாக சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 26ஆம் ஆண்டிலே உன் வழியை குறித்து கலங்காதே. உன் பாதையை குறித்து பதைபதைக்காதே. உன் வழியை அறிந்திருக்கிறவர், உன் பாதையை அறிந்திருக்கிறவர் நீதியின் பாதையிலே உன்னை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே உன்னை நடத்துகிறார். புல்லுள்ள இடங்களிலே உன்னை மேய்க்கிறார்.
அமைதியான தண்ணீரண்டையிலே உன்னை கொண்டு போய் விடுகிற உன் ஆண்டவர். உன் பாதை கரடுமுரடாக இருக்கிறதா? உன் பாதை அலைமோதுகிறதை போல இருக்கிறதா? உன்னை அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு செல்லுகிறார். நீ புல்லுக்காகவோ தண்ணீருக்காகவோ நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய பாதையை குறித்து நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உன்னோடு வருகிறவர் யார்? வல்லமையுடையவர். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் 36:9, இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். என் அருகில் அவர் இருக்கின்ற பொழுது எது என் பக்கத்தில் வந்தால் என்ன? என்னை தீண்ட முடியாது, என்னை அணுக முடியாது, என்னை தொட முடியாது. ஆம் தேவ பிள்ளையே, உன் ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். உன் ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அவர் கண்ணோக்குகிறவராக இருக்கிறார். கண்ணோக்குவது என்று சொல்வது பாதுகாவலை குறிப்பின்ற ஒரு வார்த்தை. நீ எங்கிருந்தாலும் அவருடைய கண்கள் உண்மையில் நோக்கமாய் இருக்கிறது. என் பிள்ளைக்கு எதிராக எத்தனை பேர் எதிரிட்டு வந்தாலும் நான் அவர்களை அதமாக்குவேன் என்று சொல்லி உண்மையில் அக்கறை உடைய ஒரு ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். உன்னை கண்ணோக்குகிறார். நல்ல மேய்ப்பனாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னையும் காத்தவர். யோவான் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம் அதைத்தான் பார்க்கிறோம். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். உனக்கு முன்பாக செல்லுகிறவர் யார்? உனக்காக ஜீவனை கொடுத்தவரப்பா. அவர் உன்னை விட்டு விடுவாரோ கைவிட்டு விடுவாரோ? இல்லை. கரங்களிலே ஏந்தி தாங்கி ஏந்தி சுமந்து செல்கிறவராக அவர் இருக்கிறார். அதைத்தான் உபாகமத்திலே மோசே சொல்லுகின்றதான வேளையிலே 1ஆம் அதிகாரம் 31 நாம் பார்ப்போம் என்றால் 31 மற்றும் 33வது வசனத்தில், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்களை சுமந்து கொண்டு வந்தாரே. உங்களை சுமக்கிறவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். அடுத்த வசனத்தை பாருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர், ஆச்சரியமான ஒரு ஆண்டவர், அருமையான கர்த்தருடைய. நீங்கள் இறங்க வேண்டிய அல்லது நீங்கள் டெண்டடிக்க வேண்டிய இடம் எது, நீங்கள் குடியிருக்க வேண்டிய இடம் எது என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர். பகலுக்கும் இரவுக்கும் பாதை காட்டுகிற தேவனாக இருந்து வழி நடத்தினவர். ஆம், தூக்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறவர். எது மட்டுமாக? நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், முதிர் வயது மட்டும் நான் அப்படியே செய்வேன் என்று சொல்லுகிறாரே. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் நம்முடைய தேவனாக இருக்க நீ அர்ப்பணித்திருக்கிறாயா? யோபு 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வாயின் வார்த்தைகளை என்னுடைய இருதயத்தில் வைத்து அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அவருடைய வாயின் வார்த்தைகள் என்று சொல்லுகின்ற பொழுது, அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்கு தத்தங்களை நான் என்னுடைய இருதயத்திலே வைத்து அவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது நான் கலங்க வேண்டியதில்லை, அச்சப்பட வேண்டியதில்லை, அதெரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமா? அந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற பொழுது எருசலேமை சுற்றிலும் மதில்கள் இருக்கும், மலைகள் இருக்குமா போல உன் ஆண்டவர் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்கள் முன்னே போகிறவர், உங்கள் முன்னே போகிறவர். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எங்களுக்கு வெற்றியை கட்டளையிட்ட எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பலவீனத்தை ஆண்டவரே தூர தூக்கி எறிந்துவிட்டு எங்களை பலப்படுத்தி எங்களை நாங்கள் நிறைந்திருக்கும்படியான கிருபையை கொடுத்தவரே, இன்று எங்களோடு இருக்கிறீர். இன்று எங்களோடு இருக்கிறீர். நாளை எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்க வல்லவராக, எங்களுடைய பாதை அறிந்தவராக, மேய்ச்சலை அறிந்தவராக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு முன்னே போகும் பொழுது நாங்கள் கலங்க வேண்டியதில்லையப்பா. கலக்கமற்ற ஒரு வாழ்வை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளையிட்டலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.